சத்தமாக சொல்லுங்களே லூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உட்காரு. மீண்டுமாக நம்ம மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனத்தை மீண்டும் நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நீங்கள் மைக்கு இருந்தார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். மீண்டுமாக இந்த 7வது பாகத்தை தொடர்ந்து இன்றைக்கும் தேவன் நம்மோடு இடைப்படுவதற்காக எல்லாம் கண்ணை மூடி அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. சோத்திர ஆண்டவரே சோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாக, கேட்கிற யாவரும் உபதேச சத்தியங்களை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் நம்ம மலை பிரசங்கத்துடைய 10வது பிரசங்கம் தான். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று நம்பி சொன்ன வார்த்தை. கடந்த 6 பாகங்களாக 6 வாரங்களாக அதை தியானிக்க கற்றுக்கருவி செய்தார். இது 7வது நாளிலும் நாம் மீண்டும் தியானிக்க போகிறோம். அதே 5:2 பார்த்தீங்கன்னா அவர் மலை மேல் ஏறி வாய்களை திறந்து என்ன செய்தாரா? உபதேசம் பண்ணினார். அல்லேலூயா லூயா. உபதேசம் ரொம்ப முக்கியம். ஆகவே அந்த உபதேசத்தில் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்குது. அந்த உபதேசத்தை குறித்து நம்ம பல காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கும் சில காரியங்களை பார்த்து திருத்துவ தேவனுடைய சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம். உபாகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது வாசிங்க. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவதை போல என் வசனங்கள் இறங்கும். அல்லேலூயா. அதில் முதல் பகுதியை நம்ம பார்த்தோம், 2வது பகுதியை நம்ம பார்க்கல. அவருடைய வசனம் எப்படி இறங்குமா? புல்லின் மேல் இறங்குகிற பனி போல இருக்கும் என்று ஆண்டவர் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். இந்த புல் யாரை காண்பிக்கிறது? 90ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, மனிதன் நிலையானவன் அல்ல, அவன் புல்லை போல முளைத்து அவன் காணப்படாமல் போவான். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. ஒரு மனிதனை ஒப்பிட்டு தான் புல்லுங்கிறார். அந்த புல்லின் மேலே பொழிகிற பனி போல என் வசனம் இருக்கும் அப்படிங்கிறார். நீ வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா பனி என்பது பல அர்த்தமுள்ள சத்தியங்களையும் இன்னொன்று தீமையான காரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அநேக காரியம் இருந்தாலும், இந்த பனி என்பது ஆவியானுடைய கிரியையை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வசனம் ஆவியாகியும் ஜீவனாகியும் இருக்கிறது அப்படிங்கிறார். ஆக இங்கே ஆண்டுடைய வசனம் அந்த புல்லின் மேலே பனி பொழிவதை போல அது பொழியும். நீர்த்துளிகளை போல, பனித்துளிகளை போல என் வசனம் அந்த புல்லின் மேலே இறங்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னாருன்னா, சாதாரணமாக அந்த பனிக்காலங்களில் இங்கே நம்ம பார்க்க முடியாது. ஊட்டி பகுதியானாலும் இடையில பேப்பரில் கூட அதனுடைய காட்சி காட்டினாங்க. ஃபுல்லாக பனி தான் அந்த தெரிஞ்சது. மழையானாலும் விவசாய நிலங்களானாலும் காலை எந்திரிச்சு அதை பார்த்தா நிலங்களை பார்க்க முடியாது, மலைகளை பார்க்க முடியாது. ஃபுல்லாக அது மேலே என்ன இருக்குன்னா பனி படர்ந்து இருக்கும். அது எப்போ மறையும்னா வெயில் ஏற ஏற தான் அந்த மலையானாலும் நிலங்களானாலும் பார்க்க முடியும். ஆக இங்கே ஆண்டுடைய வசனம் பனித்துளிகளை போல புல்லின் மேலே இறங்குவதை போல நான் உங்கள் மேலே என்ன செய்வேன்? இறங்குவேன் என்று அவர் சொல்லியிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை நீங்கள் ஒசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5 வெறும் 5ஆம் வசனத்தை வாசிங்க.
14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேன்? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். பனி போல இருப்பேங்கிற அவரே சொல்லு. நான் எப்படி இருப்பேன்? பனி அல்ல, பனி போல நான் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. எப்போ? அந்த பனியாய் இருக்கும் போதுதான் அவன் லீலி புஷ்பத்தை போல மலர முடியும். லீபனோனில் போல அவன் வேரோடு நிற்கக்கூடிய, சத்தியத்தில் நிற்கக்கூடியவனாக மாறுவதுதான் தேவன் இங்கே அந்த பனி துளிகள் புள்ளின் மேலே இறங்குவதை போல என் வசனம் இறங்கும் என்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. ஊட்டி பகுதியில் இந்த பனிக்காலங்களில் பார்த்திங்கன்னா சாதாரண காலங்கள் விளைச்சலை பார்க்கலும் இந்த கார்ட்டெல்லாம் மற்ற நாளில் விளையும் போது அந்த சாதாரண டக்குன்னு அதை உடைச்சிடலாம். அதை நல்லா கழுவி தான் சாப்பிடணும். அந்த பனிக்காலத்தில் விளைகிற அந்த கார்ட்டை பார்த்திங்கன்னா கழுவ தேவை கிடையாது, ரப்பர் மாதிரியே இருக்கும். ஆனால் அதை சாப்பிடும்போது மற்ற காலங்களை பார்க்கலாம் அந்த பீரியடில் சாப்பிடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த இறுகி. ஏன்னா பொதுவாக அங்கே சொல்வது என்னென்னா, பனி பெஞ்சாதான் நிலங்கள் நல்லாயிருக்கும், பனி பெஞ்சாதான் விவசாயங்கள் நல்லாயிருக்கும். ஆக அந்த நாள் அந்த பொருளை பார்த்திங்கன்னா நானே உட்காந்து நிறைய அதை சாப்பிட்டுட்டே இருப்பேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற காலங்களை பார்க்கலும் அந்த பனிக்காலத்தில் இருக்கிற அந்த காற்று ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. அதே போல் தேவனால் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் தேவன் பார்வையில் தேவன் எதிர்பார்க்கிற அந்த மலை பிரசங்கத்தை போல வெளிச்சமாக இருக்க முடியும். அல்லேலூயா. இன்னும் இதை குறித்து நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா 133ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். 2ஆம் வசனத்திலிருந்து அப்படியே நீங்கள் வாசிங்க பார்ப்போம். 2ஆம் வசனத்திலிருந்து நல்ல கவனிங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடிகளிலே வடிகிறதும் அவன் அங்கிகளில் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மன் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. உடலே சொன்னங்களே. அல்லேலூயா. தைலம் பனிங்கிறார் ஆரோன் சிரசின் மேலே. அந்த நாளில் நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் தைலம் வந்து ஆசாரியனானாலும் ராஜாக்களனானாலும் அவங்களுக்கு சிறுசின் மேலே தான் ஊற்றுவாங்க. சிரசு என்பதற்கு தலையின் மேலே என்ன செய்வாங்க? ஊற்றுவாங்க. சவுலுக்கு என்ன செய்தார்கள்? தைல குப்பியை கொண்டு போய் அவன் தலை மேலே என்ன செஞ்சாங்க? அபிஷேகத்தை ஊற்றுனாங்க. தாவீதுக்கு என்ன செய்தார்கள்? அவனுக்கு கொம்பினால் அவனை சிரசின் மேலே அபிஷேகம் படுத்தினார். ஆசாரிகளை எப்படி அபிஷேகம் படுத்தினாங்க? அப்படி சிரசின் மேலே தான் அபிஷேகம் படுத்தினாங்க. ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னாகமும் இல்லை லேவியராகமும் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லேவியராகமும் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமும் 8 அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் எங்கே வார்த்தாங்க? இப்போ ஆரோனுடைய சிரசின் மேலே வார்த்தார். இன்னும் நீங்கள் புதியப்பட காலத்தில் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 14:3 அவள் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்திருக்கையில் ஒரு ஸ்ரீ விலையேற பெற்ற நலதம் என்ற உத்தம தைலத்தை வெள்ளபல் பரணி கொண்டு வந்து உடைத்து அந்த தைலத்தை
அவர் சிறுசன் மேல் ஊற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா, சத்தமா சொல்லுங்களே லூயா. அப்போ ஆரோனுடைய சிரசு என்பது என்ன? அது ரெண்டு அர்த்தத்தை காண்பிக்கிறது. ஒன்று ஆரோனுடைய தலையை காண்பிக்கிறது, இன்னொன்று ஆரோனுடைய சிரசு என்பது இயேசுவை காண்பிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. சபைக்கு தலைவர் யார்? இயேசு. இந்த சரீரத்துக்கு தலைவர் யார்? இயேசு. யோவான் சொல்லும்போது நான் சிறுகவும் நீ பெருகவும் அப்படிங்கிறார். அப்போ ஆரோனுடைய சிரசின் மேல் அபிஷேகங்கிறது வருது இயேசுவின் மூலமாக. அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. அது பனி போல் இருக்கிற அபிஷேகம். ஒரு பாடல் கூட பாடுறோம், பனி போல பொழியும் ஆவியானவரே, மழையாக ஆவியானவரே ஒரு பாடலை பாடுறோம். அப்போ இந்த சிரசின் வழியாக, இயேசு என்கிற தலையின் வழியாக சபைக்கு வசனமாகிய ஆவியினால் உருவாக்கப்பட்ட அந்த வசனமாகிய வசனம் மாத்திரமல்ல, தேவனுடைய அபிஷேகம் இயேசுவின் மூலம்தான் இறங்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அதான் சொல்ல, நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன், நான் வேண்டிக் கொள்ளும் போது உங்களுக்காக வேறொரு தேற்றரவாளனை அவர் தருவார் என்று சொல்லப்படுது. இப்போ அது எங்கே இறங்குதா? சிரசின் மேலே இறங்கி தாடிகளின் வழியாக இறங்குகிறதா. ஏன் ஆண்டதில் எழுதி வச்சிருக்கிறான்னா, அதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருப்பதுன்னு தான் எழுதியிருக்கிறார். தாடி அந்த காலத்தில் ராஜாக்களானாலும் ஆசாரியானாலும் தாடி வச்சுருப்பாங்க. அதான் இயேசு கிறிஸ்துவை கூட சில நேரங்களில் அந்த தோற்றத்தோடு சில சித்திரங்களை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக இந்த தாடி என்பதை எதை காண்பிக்கிறதுனா, மாம்சம் இல்லாத பகுதி. ஒரு அலேச்சன்களே இல்லையா. அந்த தாடினா அதில் அந்த சாதாரணமாக அந்த தாடிக்கு எந்த உணர்வு இருக்காது, அது எதையும் சிந்திக்க திறன் இருக்காது. பாவம் செய்யவோ தீமை செய்யவோ எதிராக பேசவோ அந்த தாடிகளுக்கு என்ன இருக்குது? அந்த மாம்சத்தினுடைய குணங்கள் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எங்கே அபிஷேகத்தை ஊற்றுவாருன்னா, மாம்சமுள்ள யாவன் மேலத்தை ஊற்றுவார். ஆனால் மாம்ச கிரியை இல்லாத மாம்சமுள்ள ஜனங்களின் மேலே, இந்த தாடியின் மேலே தேவன் அபிஷேகத்தை ஊற்றுவார். அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியை உள்ளவர்களுக்கு அபிஷேகத்தை ஊற்ற. அதான் ஆதி 6 சொல்கிறாரு, அவங்க மாம்சமாக இருப்பதுனால என்ன ஆவி இவ்வளோ மனசோட என்னன்னைக்கு போராடுவது இல்லைன்ட்டார். ஆக தேவனுடைய அபிஷேகத்தை அவங்க மேலே ஊற்ற முடியல, ஆவியானவர்களை நடத்த முடியல. ஆக இந்த தாடி என்பது எந்த ஒரு மாம்சீக உணர்வு இல்லாத ஒரு பகுதியாக இருப்பதினால, மாம்சீக குணம் இல்லாதவள் மேலே, மாம்சமான யாவர் மேலே இந்த அபிஷேக தைலத்தையும் இந்த இந்த பணியான அபிஷேகத்தையும் நம்மேல ஊற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி சொல்றாரு, எங்க எப்படி இருக்கா? அங்கியின் வழியாக அப்படிங்கிறார். அங்கின் என்ன? யார் அங்கி போடுவாங்க? ஊழியர்கள் அங்கி போடுவாங்க. அங்கி எங்கே போடுவாங்க? சரீரம் உள்ளவர்கள் அங்கி போடுவாங்க. அப்போ அது எதை காட்டுகிறது? சரீரத்தை காண்பிக்கிறது. சரீரம் என்பது என்ன? சபை. ஒரு அலேச்சல்களே லூயா. சபை, சரீரம் என்பது சபை. அப்போ எங்கே ஆவியான ஊத்துறாரு? அது உபதேசம் என்ன? இயேசுவின் மூலமாக மாம்சக்கிரியை இல்லாதவங்க மேலே சரீரம். அங்கி என்பது ஊழியக்காரனை காட்டு. ஊழியக்காரருக்கு மேலேயும் அவங்க சார்ந்த சபையின் மேலேயும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். ஒரு அலேச்சல்களே லூயா. சத்தமாக சொல்லுங்களே லூயா. ஆக சரீரம் என்பது சபை. நம்ம சொல்ல, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். ஆக இங்கே தேவனுடைய உபதேசம் எங்க இறங்கும்? தேவ வசனம் எங்க இறங்கும்னா, பரிசுத்தாவியின் மூலமாக இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவர்கள் மேலே தேவனுடைய அபிஷேகம் எர்மேன் மேலும் லிபனின் மேலும் இறங்கின அந்த பனிக்கொப்பாக இருக்கிற அபிஷேகத்தை தேவன் தம்முடைய ஜனத்தின் மேலே ஊற்றுவார். அல்லேலூயா. பனிப்படர்ந்த இடத்தை பார்த்தீங்கன்னா
அந்த மலை எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம மேலே எதுனா தேவ ஆவியான இருந்தால் நம்முடைய மாம்சீக சுபாவம் தெரியவே கூடாது. அல்லேலூயா. ஆக மாம்சீக குணங்கள் இல்லாதவள் மேலே தான் தேவனுடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் தேவன் ஊற்றுவார். அல்லேலூயா. அதனால் இந்த திருத்துவத்தை நம்ம கொஞ்சம் பேசணும். இன்றைக்கி நிறைய பேச போகிறோம். நிறைய வசனங்கள் ஆதாரத்தோடு பேச போகிறோம். முதலாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல். யோவான் சுவிசேஷம் வாசிங்க, அப்புறம் அதை போவோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 18வது வசனம் வரை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், நல்ல கவனிங்க, தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் தெளிவா சொல்றார், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யாதொருவன் விசுவாசிக்காமல் போனால் அவன் கெட்டு போகிறவனாய் இருப்பான், அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு வசனம் நல்ல கவனிங்க, யெகோவாதா தேவன் என்று சொல்லக்கூடிய ஜனங்களுக்கு இந்த வசனம் ஒன்று போதும். அவரே சொல்றாரு, என்னுடைய குமாரனாகிய இயேசுவை ஒருவன் விசுவாசிக்கவில்லை என்றால் அவன் கெட்டு போவான், அவன் நித்திய ஜீவனை பெறவே முடியாது என்பதை தெளிவாக சொல்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க போமா சீக்கிரமாய். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக திருக்கும்படி தேவன் தன் குமாரனாக உலகத்துக்கு அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் அனுப்பினார். அல்லேலூயா. இப்ப யார் அனுப்பினார்? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இத உலகத்துக்கு அனுப்பினார். எதற்கு அனுப்பினார்? ஆக்கினுக்குள்ளாக தீர்ப்பு செய்யும்படியாக அனுப்பல, அவளெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்காக. அந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் அனுப்பின அந்த இயேசுவை ஒருவன் விசுவாசிக்கவில்லை என்றால், அது இயேசுவை ஒருவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிதா அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அது மீண்டும் அடுத்த வசனத்தை வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே குமாரனாகிய குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புட்பட்டாயிற்று என்று எழுதுகிறார். இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்றால் அவனுக்கு ஆகினை தீர்ப்பு உண்டுங்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு ஆகினை தீர்ப்பு இல்லைங்கிறார். ஒரு அல்லேலூயா. இந்த மலை பிரசங்கத்தில் தேவன் இவ்விதமான உபதேசங்களை சொல்லினார். அந்த ஜனத்தை பார்த்துதான் நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்கீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்ப தேவனுடைய உபதேசத்தின்படி வாழ்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் அவர் எதிர்பார்க்கிற அந்த வெளிச்சமாக நாம் இருக்க முடியும். அல்லேலூயா. மீண்டும் யோவான் சுவிசேஷம் அதே நீங்கள் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது 34ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் கூட வாசிங்க பார்ப்போம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் சொல்றார். சிலர் ஆவியானவரை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆவியானவரே இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கத்தான் செய்து, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்கிறார்? பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார்?
ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் குமாரத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறார். குமாரன் விசுவாசத்தை எவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல நிலை நிற்கும் என்றார். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்காத கூட்டத்தை இங்க என்ன பாருங்க, தேவனுடைய கோபம் அவங்க மேல என்ன இருக்குமா? தேவ கோபம் இருக்குமா? இது தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர், தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறவர். அந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவன். அந்த குமாரனை விசுவாசித்தவனோ ஜீவன் இல்லாதவன். அப்ப அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எவனோ அவன் மேல தேவ கோபம் இருக்குமா? அல்லேலூயா. யெகோவா என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஒரு வேலை கேட்டுட்டீங்கன்னா அந்த யெகோவா தேவன் தான் கோபப்படுகிறார். அல்லேலூயா. இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத அந்த ஜனத்தை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அவங்க மேலே எப்படி இருக்கிறாரா? கோபமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை நாம் சீக்கிரமாக வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள். நீர் என்னுடைய குமாரன். ஆண்டு சொல்றார், நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடி இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று ஒரு ஆளே சொல்லுங்களே. அப்ப தேவனாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், ஜனிப்பிக்கப்பட்ட ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஜனிப்பிக்கப்படுதல்னா ஜெயித்தவர் அப்படின்னு ஒரு வாய்டு இருக்கு. ஜனிப்பிக்கப்பட்டவர்னா பிறந்தவர் என்ற இன்னொரு அர்த்தம் இருக்கு. இயேசு இந்த உலகத்தில் வந்து ஜெயித்தவர். அல்லேலூயா. ஜனிப்பிக்கப்பட்டன தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனால பிறந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். 2ஆம் சங்கீதத்தில் அதான் 2:7 கூட நாம் அதை வாசிக்க முடிகிறது. வாசிங்க போவோம். 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்றைக்கு நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொல்லுது. அப்போ அவரே சொல்றாரு, நீர் என்னுடைய குமாரன். அல்லேலூயா. அப்ப அவரை ஏற்றுக்கொள்ளாதவன் எப்படி யெகோவாவை ஏற்றுக்கொள்ள முடியும்? புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் சொல்றாரு, இவர் என்னுடைய குமாரன். ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்றாரு, இவர் என்னுடைய நேச குமாரன். மறுமொழியில சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? செவி கொடுங்கள் அப்படிங்கிறார். அப்ப தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை மாத்திரம் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்குள்ள நித்திய ஜீவன் இருப்பது இல்லை. அவங்க மேல தேவனுடைய கோபம் இருக்கும். அவர்கள் ஆக்கினி தீர்ப்புக்குள்ளாக நடத்தப்படுவார்கள். அவர்கள் கெட்டு போகிற கூட்டம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ நீங்க ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 7ஆம் அதிகாரம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது வருமட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். அப்ப இங்க ஒரு அடையாளம் சொல்றாரு. அது அடையாளின் படிதான் கடந்த நாள் நம்ம அதை தியானித்தோம். அது அடையாளம் என்ன என்பதை நாம் தியானித்தோம். இதே நீங்க இந்த வசனத்தை இன்னி நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிங்க. பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்ப இங்க என்ன சொல்லி எல்லாமே அவர்கிட்ட தான். கர்த்தத்துவம் எல்லாம் அவர் தான், எல்லாம் தேவன் அவர் தான், குமாரன் அவர் தான், பரிசுத்த ஆவியானவர் அவர் தான். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர்,
வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படணும் எல்லாமே அவர் என்று அவர் பிறப்புக்கு முன்பாகவே ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். என்ன அர்த்தம்? பாலகன் பாவியில ரட்சிக்கும்படி கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்தார்? பிறந்தார். கொடுக்கப்பட்டார்னா குமாரனாகிய இயேசு சிலுவையிலே நமக்காக கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. பிறந்தார் நமக்காக, அவன் சிலுவையிலே அவன் நமக்காக கொடுக்கப்பட்டார். ஆக இயேசுவை குறித்து வேதம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ அவரை ஏற்றுக்கொள்ளாமல் யெகோவாத்தான் தெய்வம் என்கிற உபதேசத்தில் இருந்தால் தேவன் விரும்புகிற வெளிச்சத்தில் இருக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. திரியேக தேவனுடைய அந்த உபதேசத்தின்படி ஜீவிக்கிற கேட்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் அந்த தேவன் எதிர்பார்க்கிற அந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நல்ல கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் ஆக 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. 5ஆம் அதிகாரம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல, உயிர்ப்பிக்கிறதை பாப்ப பிதாவானவருக்கு அந்த தன்மை இருக்கு. மரித்தோரை உயிர்ப்பிக்கிறதை போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல, கனம் பண்ணுவதை போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு, எல்லாரையும் பிதாவை குமாரனை கனப்படுத்தும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாம நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் குமாரனாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவன் இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவங்க நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுகிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளோ தெளிவான வார்த்தைகள் இருக்கிறது அல்ல, எல்லாம் தெளிவா. அப்போ அவன் என்ன சொல்றாருன்னா, என் குமாரனாகிய இயேசுவை கனம் பண்ணலன்னா அவன் என்ன கனம் பண்ண மாட்டான்? அவன் பிதாவை கனப்படுத்துகிறவன் குமாரனை கனப்படுத்துகிறவனாய் இருப்பார். குமாரனை கனப்படுத்துகிறவன் பிதாவையும் கனப்படுத்துகிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. பிதாவாக தேவன் மரித்தோரை எழுப்பினதை போல குமாரனாக இயேசு தமக்கு சித்தமானபடி அவரையும் மரித்தோரை என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். ஆக பிதாவாகிய தேவன் தாமே நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு முழுவதும் யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? குமாரனாகிய இயேசுவிடத்தில் கொடுத்திருக்கிறாரு. அப்ப யெகோவா தெய்வம் என்று சொல்லக்கூடியவர்கள் நியாய தீர்ப்பில் நிற்கும் போது அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. நியாய தீர்ப்பில் யார் தான் உட்கார்ந்துருப்பா? இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருப்பார். பிதாவாகியதை இன்னொரு சொல்வார், குமாரன் விடுதலை ஆக்கினான் மெய்யான, அவரை விடுதலை ஆக்கினா தான் விடுதலைங்கிறார். அவங்க எவ்வளோ தெளிவாக தேவனுடைய சத்தியம் தெரிகிறது. ஆக இந்த மலை பிரசங்கத்தில் தேவன் தன்னுடைய வாய்களை திறந்து உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசத்தை கேட்ட அத்தனை பேரும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்தார்கள். அல்லேலூயா. இப்போ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து சொல்லுகிற சில காரியங்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் அது விடுங்க 7ஆம் அதிகாரத்தில் நேரம் ஆகிடும். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் அப்படியே வாசித்து பாருங்க. 7ஆம் அதிகாரம். இப்போ நல்ல கவனிங்க. இயேசு அவளை நோக்கி, எப்போ காரணம் அவர் என் வேலை பண்டிகை போன்னு சொல்வார். என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினால் அது என்னை பகைக்கிறது. இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியினால்
நான் இந்த பண்டிகை இப்பொழுது போவது இல்லை என்றார். இவைகளை சொல்லி பின்பு கலிலேயாவுக்கு தங்கினார். அவருடைய சகோதரர்கள் போன பின்பு அவர் வெளிரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகை போனார். பண்டிகை யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கிருக்கிறார் என்றார்கள். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி அல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் யூதருக்கு பயந்ததினால ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. அப்ப இயேசு எப்படிதான் போனாரு? பாதி பண்டிகையில் தான் போனார். பாதி பண்டிகையில் அவர் போன போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. ஆக தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அவர் அங்கே உபதேசம் பண்ணினார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 18வது வசனத்தை கூட நீ வாசிங்க. 18வது வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். 15வது வசனத்தை பேசும்போது நான் வாசிக்க நல்ல கவனம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுடன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருந்ததோ. அடுத்தது, நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். அப்ப இந்த உபதேசம் யாருனால உண்டாச்சு? தேவனால உண்டான உபதேசம். குமாரனாக இயேசு கிறிஸ்து பேசினார். அடுத்த வசனம் சொல்றாரு, நான் சுயமாய் பேசுகிறவன் தன் சுகை மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவனின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான், அவனது அநீதி இல்லை. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்த உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறது இல்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இயேசுடைய உபதேசம் அவர் பிதாவை கனப்படுத்தியதுனால இயேசுவை கொலை செய்யக்கூடிய அந்த உபதேசத்தை கேட்டு வகை தேடினார்கள் என்று இங்கே இந்த வசனத்தில் நான் வாசிக்க முடிகிறது. இன்னும் நீங்கள் அதே வசனத்தை இன்னும் பகுதி வாசித்து பார்த்தீங்கன்னா, அதே நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை முதல் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவளை நோக்கி, நான் ஆதி முதல், நல்ல கவனிங்க, எப்ப சொல்றாரு? நான் ஆரம்பமே ஆதி முதலாய் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பி, அவர் பிதாவை கனப்படுத்துறார். ஒரு ஆளே சொல்களே, அல்லேலூயா. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளை உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். பிதாவை குறித்து பேசினார் என்று அவளை அறியாதிருந்தார்கள். ஆதலால் அவளை நோக்கி, நீங்க மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அந்த தேவன் என்றும் நானே பிதா என்றும் நான் சுயமாக ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்த படியே இவைகள் சொன்னேன் என்றும் அறிவீர்கள். அல்லேலூயா. நான் அவர் தான். ஆனாலும் அந்த சொல்றாரு, அவர் எனக்கு என்ன சுயமா ஒன்று பேசல, சுயமா எதை செய்யல. அவர் எதற்காக என்னை அனுப்பினாரோ, எதை சொல்லி அனுப்பினாரோ அதை நான் செய்கிறேன். அவரும் நான் தான் என்கிறார். அல்லேலூயா. அந்த சமரியா பெண்ணை சொல்லும்போது என்ன சொல்றாரு? பிதாவை பார்க்கணும் ஆசைப்படி என்னை கண்டவர் பிதாவை
ஆண்டு சொல்றார், நான் தான் பிதா, நான் தான் குமாரன். என்னை கண்டவர்கள் பிதாவை என்ன செய்வாங்க, நீ உன்னோடு பேசுகிறவர் அவர்தானே அப்படிங்கிறார். எல்லாமே அவர்தான். ஆனால் 3 விதங்களிலும் கிரியை செய்ததுனால நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் பிதாவும் அவர்தான், குமாரன் அவர்தான், பரிசுத்த ஆவியானவர் அவர்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆக இங்கே குமாரன் பிதாவை தேவனை கனப்படுத்துவதை போல நாமும் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவை நாம் கனப்படுத்துவேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அங்கே 42ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இயேசுவை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அவர் இதில் இருந்தால் நீங்க என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருந்ததினால அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி நீங்கள் செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவர் ஆதி முதல் கொண்டு மனுஷன் கொலைபாதகனாய் இருக்கிறார். சத்திய ஆவி அவனிடத்தில் இராதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்பதில்லை. அவன் பொய்யனோ, பொய்க்கு பிதாவை இருக்கிறபடினால் அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தெளிவாக சொல்றார், ஒன்லி ஜீசஸ், ஒன்லி யெகோவா தேவன்னா அவங்க சொந்தத்தெல்லாம் பேசுங்க தவிர அது தேவ சத்தியம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது பிசாசுடைய உபதேசம் என்று தெளிவாக சொல்லுகிறது. ஆக இயேசு சொன்னதை போல இயேசு பிதாவாகிய தேவனை கனப்படுத்தக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் 12ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 45ஆம் வசனம் முதல் 50ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான், என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ இருளில் இராதபடிக்கு, அவன் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன், நான் உலகத்திற்கு ஒளியாக வந்து ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயத்தீர்ப்பது இல்லை. நான் உலகத்தை நியாயத்தீர்க்க வராமல் ரட்சிக்க வந்து என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்திற்கு ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன அவனை கடைசி நியாயத்திற்கும் நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேசுவது இன்னதென்று உபதேசிக்க வேண்டிய இன்னதென்று என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனில் இருக்கின்ற அறிவேன். ஆகையால் நான் பேச பிதா எனக்கு சொன்னபடியே. ஒரு அலே சொன்னலே. ஜனங்க என்ன செய்கிறாங்கன்னா பிதாவை குமாரனை பிரிக்கிறாங்க. ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அவங்க என்றைக்கும் ஒன்றா தான் இருப்பாங்க. பிதா சொல்கிறாரு என் நியாயத்தீர்ப்பு முழுவதும் குமாரத்துக்கு கொடுத்துட்டேன்னு. இவர் சொல்கிறாரு நான் நியாயத்திற்க வரல, நான் சொன்ன வசனமே உங்களை நியாயத்திற்கு. ஒரு அலைய சொன்னலே லோயா. ஆக பிதா குமாரனை கனப்படுத்துகிறாரு, குமாரன் பிதாவை கனப்படுத்துகிறார். அப்போ அவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க, ஆவியானவரும் சேர்ந்து இருக்கிறார். ஆக உபதேசம் என்ன, கிறித்துவ உபதேசத்தின்படி வாழ்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் இந்த உலகத்திற்கு தேவன் எதிர்பார்க்கிற வெளிச்சமாக நாம் இருக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அந்த சம்பவத்திலே இயேசு சொன்னது பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. யாரை பார்த்து? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. இவைகளை ஞான
ஞானிகளுக்கும் இவைகள் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். ஒரு அலைய சொல்லுங்களே அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியம் செய்தாலும் பிதாவை பார்ப்பார், ஸ்தோத்திரம் பண்ணுவார். அற்புதம் செய்தாலும் சரி, சத்தியங்கள் பேசினாலும் சரி, அவரை பார்த்து கனம் பண்ண பின்புதான் அவர் எல்லாவித உபதேசங்களை செய்கிறவராய். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்கள மனுக்குள்ள என்ன செய்கிறாங்கன்னா, பிதாவை தனியாக பிரித்து, குமாரனையும் தனியாக பிரித்து, சிலர் ஆவியானவரே கழியாது என்று சொல்லக்கூடிய கூட்டம் நிறைய இருக்க தான் செய்யும். அதன் நடுவில் அந்த கடைசி நாட்களில் உபதேசங்கள் ரொம்ப கவனம். மலை பிரசங்கத்தில் உபதேசத்தை கேட்கிற ஜனங்களை தான் இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னதை போல நாம் இருக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை வாசிங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை. இப்ப நல்ல கவனிங்க. நான் பிதாவிலும், இயேசு பிதாவோடு இருக்கிறாரா? பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களோடு சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, வசனத்தை சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்ப யார் கிரியை செய்கிறார்? பிதாவானவர் தான் சகலவற்றையும் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அவர்தான் எல்லா காரியங்களை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். பிதா என்னில் இருக்கிறது நீங்க என்ன செய்யுங்க? நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவளை பார்க்கலும் மேலா பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை காட்டினாலும் அதை செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். எல்லா வசனங்களும் குமாரனையும் பிதாவையும் இசைந்து வருகிற எத்தனையோ வசனத்தை நம்ம வாசித்தோம். இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு நிறைய வசனம் நம்ம வாசிக்கத்தான் செய்யணும். இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறேன். ஆதலால் தேவனே உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஒரு அலைச்சல்களே அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஆனந்த தைலத்தினால பிதாவாகிய தேவன் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்ப ஆவியான என்ன செய்கிறார்? இருக்கிறார். நீங்க யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை கூட வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே இயேசு எங்க இருந்தாரா? தேவனோடு இருந்தார் அப்படின்னு தெளிவா இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆதியில வார்த்தை என்பது என்ன?
வெளிச்சம் உண்டாக கடவது. அந்த வார்த்தை இயேசு. ஏற்கனவே சொன்னவர் தேவன். பூமியின் மேல் ஜலத்தின் மேல் அசைவாடினவர் ஆவியானவர். ஆக இந்த 3 பேர் சேர்ந்துதான் இந்த முழு உலகத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்போ இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற அந்த திருத்துவ உபதேசத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற வெளிச்சமாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. யோவான். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி அவர் அந்த ஆவியான உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதினால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் அவரை அறிவீர்கள். ஒரு அலேச்சுங்களே. இன்று சபை நடத்துவது யாருன்னா ஆவியானவர் தான் நடத்துறார். இயேசு வருக வரையும் ஆவியானவர் சபையை நடத்துவார். பரலோகராஜ்யம் எப்போ ஆயத்தமாக இருக்கோ, சபை எப்பொழுது ஆயத்தமாக இருக்கோ, அதோட ஆவியானுடைய வேலை முடியும். இது ஆளுடைய வேலை என்னன்னா, மணவாளனுக்கு மணவாட்டியாக சபையை நிறுத்துகிற வேலை தான் ஆவியானுடைய வேலை. அதை இயேசு கிறிஸ்துவை பிறக்கும் போது ஆவியானவர் கர்ப்பம் தரித்தார். அல்லேலூயா. ஆக இங்க தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். தேவனை பிதாவை தொழுது கொள்ள எப்படி இருக்கிறாங்க? ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆக இந்த திரியேக திருத்துவ உபதேசத்தில் வாடுகிற தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் அவங்க உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கூட வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. இப்போ இதை யார் அனுப்பினார்? பிதாவாகிய தேவன் தான் அனுப்பினார். குமாரனை யார் அனுப்பினார்? அவர் தான் அனுப்பினார். அப்போ அவரை அனுப்பினவர்களை ஏற்றுக்கொள்ளாதபடி பரலோகராஜ்யம் போக முடியுமா? போகவே முடியாது. அதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக ஆவியானவரை விசுவாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர். ஆவியானுக்கு எத்தனையோ பேர் இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படவே படுவதில்லை. ஒரு அலேச்சுங்களே. இயேசுக்கு விரோதமாக பேசணும் கூட மன்னிச்சிருக்கிறார். நம்மளாம் அப்படி பேசி தான் உள்ளே வந்தோம். ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக பேசினா மன்னிப்பே கிடையாது. அப்போ ஆவியானவரே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படி உங்கள் பரலோகராஜ்யம் போவாங்க? மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யக்கூடாதான்? துக்கப்படுத்தக்கூடாது. அவரை व्यसனப்படுத்தக்கூடாது. அவரை வேதனைப்படுத்தக்கூடாது. அவரை பரிகாசம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா மன்னிப்பே கிடையாதான். மன்னிப்பே இல்லைன்னா பரலோகராஜ்யம் போக முடியாது. அல்லேலூயா. இந்த வசனமெல்லாம் சிலர் கண்ணுகள் தெரியுதா தெரியல. ஆனால் அழகாக தேவனுடைய வசனம் நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சோதிக்கப்படும்படி ஆவியானவரால் தான் எங்கே கொண்டு போனார்? ஒரு அல்லேலூயா. அப்போ ஆவியான கூட என்ன செய்கிறார்? சத்துருவினால் 40 நாட்கள் சோதிக்கும்படிக்கு வனாந்தரத்தில் ஆவியானவரால் கொண்டு போனார். இந்த பிலிப்பை காந்தேக மந்திரியினிடத்தில் ரதங்களை ஓட்டி கொண்டு இருக்கிற அந்த மகன் அந்த சத்தியத்தை சொல்வது யார் தான் நடத்தினார்னா ஆவியானவர் தான் பிலிப்பை
கொண்டு போனார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் அங்கே ஒரு நபர், ஏதோ ஒரு காற்றை போல அல்ல, ஒரு நபர், பேசக்கூடியவர், சத்தியத்தை சொல்லக்கூடியவர், கண்டித்து உணர்த்தக்கூடியவர். ஆக அந்த பரிசுத்த ஆவியானவரும் திருத்துவ தேவனில் ஒன்றாக இருப்பதனால அதையும் விசுவாசிக்கிற பெற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் அதை நித்தியத்திற்குள்ளாய் கடந்து செல்ல முடியும். அதற்கு முன்பாக இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கூட நீங்கள் பேதுருடைய அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் கொர்நேலியை பற்றி சொல்றாரு. அந்த துப்பட்டி இறங்குறப்ப நான் சுத்தம் பண்ணிட்டேன், தீட்டா என்னாத. அப்போ இப்போ என்ன இவன் ஏன்னா புறஜாதிகள் கூட பேசக்கூடாது. இப்போ அது சந்தேகப்படும் போது ஆவியானவர் இதோ 3 மனுஷர் இதோ ஆவியானவர் பேசுறாரு பேதர்கிட்ட, 3 மனுஷங்க உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கு நீ சந்தேகப்படாம அவளோடு கூட போ. நானே யார் சொல்ல? ஆமென் சொல்ல. நானே அவர்களை அனுப்பினேன். ஒரு அலைய சொல்லலே. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் கைட் பண்றாரு. எப்ப நீ சந்தேகப்படாத, நான் தான் அனுப்பினேன். நீ எந்த சந்தேகப்படாம கொர்நேல் வீட்டுக்கு நீ போ, நான் சொன்னவற்றை நீ உபதேசம் பண்ணு, அவன் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற சத்தியத்தை சொல்லி ஆவியானவர் அங்கே என்ன செய்கிறாரு? அனுப்பினார். அதான் உபதேசத்தில் 3 பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய திரியேகத்தினுடைய உபதேசம் இருந்தால் தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. கடைசி 7 சபைக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு? ஆவியானவர் சொல்வதை, அப்ப யார்? ஏசு சொன்னாரா? பிதா சொன்னாரா? ஆவியானவர் சொல்வதை சபையிலே காது உள்ளவன். அப்ப ஆவியானவர். இப்ப ஆவியினுடைய உலகம், கிருபையின் காலம், இது முடிந்த உடனே ரகசிய வருவோம். ஆக ஆவியினுடைய வேலை மனவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படியாக இது ஆவியானவர் நம்மிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இது ஏராளமான வசனம் இருக்கு. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிங்க. வசன வாசத்தான் நமக்கு தெளிவு. சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகமாகும், ஆதியும் அந்தமும் முந்தினும் பிந்தினுமாக இருப்பேன். இங்கே சொல்கிறார். இதே இன்னொரு பகுதியில் ஆவியானவரோடு பேசுகிற அந்த வெளிப்படு 14:3 வாசித்து போருங்க. 14:3. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் 14:3 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதிய பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்கப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. வாசிங்க. அதாவது தங்கள் பிரயாசத்தை விட்டு, அந்த வசனம் இல்லை, தங்கள் பிரயாசத்தை விட்டு அவர்கள் பருடத்தில் உண்டு போனார்கள். அப்போது ஆவியானவர் ஆம் என்றது எப்போ? எந்த வசனம்? 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மறைக்கிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவென்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசத்தை விட்டு எழுந்து இளைப்பார்வர்கள், அவருடைய கிரியைகள் அவரோடு கூட போகும். ஆவியானவர் ஆம் என்று திருவலம் பற்றுகிறார் என்று. அப்போ ஆவியான ஆமாம், நான் பூமியில் அவங்களோட இருந்தேன், ஆவியான ஆமான்னு சொன்னாதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லலாம், இயேசுன்னு சொல்வார், ஆவியான்னு சொன்னாதான் ஆமாம், அவங்க பிரயாசத்தை விட்டு நீங்கினாங்க, அப்படி கிரியைகள் நல்ல கிரியைகள் என்று ஆவியானவர் ஆம் என்று திருவலம் பற்றினால் மாத்திரம்தான் போகும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ரோமரில் வாசிக்கும் போது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரன் எனப்படுவார்கள். அப்போ ஆவியானவரை
இயேசுவினால் மாத்திரமல்ல, பிதாவினால் மாத்திரமல்ல, ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்த பின்னாடி ஒரு உபதேசம் சொல்வார். அது எங்கே? மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவளை நோக்கி, வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சீசராக்கி. அப்போ அவர் சொல்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவளுக்கு உபதேசம். ஒரு அலேச்சுங்களே அல்லையா, அவரே சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் போய் பிதா, குமாரன் உடனே சொல்லியிருக்கலாமே, ஏன் நாமத்தினால கொடுங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். அவர் தெளிவாக சொல்கிறாரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தை ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் சொன்ன யாவையும் அவளுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்கன்னு தெளிவான சத்தியத்தை சொல்லிட்டு தான் அவர் போயிருக்கிறார். ஒரு அலேச்சுங்களே அல்லையா. எனக்கு என்ன ஒரு வியப்புன்னா, யெகோவாக்காரனுக்கு தெரியாத ஒரு சத்தியம், ஒன்லி ஜீசஸுக்கு தெரியாத சத்தியம் சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? சாத்தான் திருத்துவத்தை ஏற்றுவேன்னா அவன் திருத்தத்தை வரான். எங்கே சொல்கிறான்? மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி, லெகியோன் பிசாசு படிச்சதுல அவனை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே. என்ன குமாரனே? தேவனுடைய குமாரனே. இயேசுவே. ரெண்டாவது என்ன சொல்றாரு? தேவனுடைய குமாரனே. அப்ப திருத்துவத்தை விரும்ப அவனும் விசுவாசம். தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்துவா. இயேசுவே தேவனுடைய குமாரனே, உன்னதமானவரே, உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று சொன்னவன், பிசாசு பிடித்திருந்த அந்த வாலிபன் அந்த திருத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவனும் கடைசி நாளில் திருத்துவ ரூபத்தில் தான் வருவான். கள்ளத்திருக்குதசி, வலு சருபம், பிசாசு என்கிற அதே திருத்துவத்தில் வருவான். ஏன்னா சாத்தான் ஒளியின் வேஷத்தை தரித்து கொள்வானே என்று வேதம் சொல்லு. அல்லேலூயா. ஆக எவ்வளோ முக்கியம் பாருங்க. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இந்த யோவான் சுவிசேஷத்தில் அழகாக சொல்கிறார். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும் வாசி பாருங்க. வாசனம் முடிப்போம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத, நல்ல கவனிங்க, அறிக்கை பண்ணாத அநேகர் வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனை வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமாய் இருக்கிறார். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படி எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவன் உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்று தெளிவாக சொல்றார். ஒரு சொல்களே அல்லையா, சத்தமா சொல்லுங்களே அல்லையா. இப்படி இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நீ வீட்டில் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளாத, அவனுக்கு வாழ்த்துதலும் சொல்லாது என்கிறார். ஒரு சொல்களே அல்லையா. அப்படிப்பட்டவங்க வந்தானே அவங்க கூட நம்ம பேசவே கூடாது. நீங்கள் தயவு செய்து நீங்கள் வீட்டை விட்டு என்ன செஞ்சுருங்க, தைரியமாக சொல்ல, வசனம் இருக்குது. அவங்க எந்த தோத்திரமோ வாழ்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது. குமாரனுடைய உபதேசத்தையும் பிதாவுடைய உபதேசத்தையும் ஆவியானுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளணும் மாத்திரம்தான் நம்ம கனப்பணும், தவிர மற்றவளை கனப்பண்ணவே கூடாது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7, 8 வாசிங்க. 1 யோவான்
ஐந்தாம் பரலோகத்திலே ஆ. சாட்சி இடுகிறவர்கள் பரலோகத்தில் சாட்சி எத்தனை பேர்? பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர். பிதா வார்த்தை. வார்த்தை யாரு? இயேசு. அவர்தான் வார்த்தையா இருக்கிறார். பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறாங்க. ஒரு அலே சொல்களே அல்லேலூயா. இவங்களை நம்ம பிரிக்கவே முடியுது. இவங்களை தான் வேலை சொல்ல முப்பரியினால் சீக்கிரமாய் அவங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இயேசு இந்த உலகத்தை சொல்லுவார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஒரு அலே சொல்களே அல்லேலூயா. பிதாவானவர் என்னை தனியாக விடவே இல்லை அப்படிங்கிறார். நிறைய பேர் சிலுவையிலே தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு இதை ரொம்ப வித்தியாசமாக பேசுவாங்க. அவரே மனுஷன் தானையா, அவரே தேவனை ஏன் கைவிட்டினா உங்களை எப்படி அவர் கைவிடாமல் இருப்பார் அப்படின்னு சில கேள்வி கேட்பாங்க. அது எதற்கு சொன்னாருன்னா, உலகத்தினுடைய அத்தனை பாவங்களும் இயேசு வருக வரை செய்கிற பாவங்களையும் குமாரனாய் இயேசு சுமந்ததை பார்த்து பிதாவுடைய முகம் ஒரே செகண்ட்ல மறைக்கப்பட்டது. அப்பதான் சொன்னார், பிதாவே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா அல்லேலூயா. மற்றபடி அவரும் பிதாவும் குமாரன் தனியாக ஒன்றாக எப்போது இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே வசனத்தில் வாசித்து பாருங்க. பூலோகத்தில் என்னவா? 7 பூலோகத்தில் சாட்சியிடுகிறவைகள் 3 ஆவி ஜலம் என்பவைகளே. ஆவி ஜலம் ரத்தம். ரத்தம் இயேசுவை காண்பிக்கிறது. ஆவியானவரை ஆவி ஜலம் என்பது தேவனை காண்பிக்கிறது. ஒரு அலையை சொல்லுங்களே அல்லேலூயா. ஆக இங்கேயும் இந்த 3 சாட்சி எழும்பணும். பரலோகராஜ்யத்தில் சாட்சி எழும்பணும். இந்த திருத்துவ உபதேசத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. நம்முடைய ஜனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. கணவன் மனைவியை பிரிப்பதை போல, மாமியார் மருமகளையும் பிரிப்பதை போல, சபையும் விசுவாசியை பிரிப்பதை போல இந்த 3 பேரை பிரிச்சுட்டு வச்சுருக்கிறாங்க. பிரிக்க முடியுமா? திரியேக தேவனை பிரிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஆளுங்க பிதாவை தனியாக பிரிச்சுட்டாங்க, இயேசுவை தனியாக பிரிச்சுட்டாங்க, ஆவியானவரையும் தனியாக பிரிச்சுட்டாங்க. ஒரு காலமும் அந்த தேவனை பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அவர் எப்போதும் ஒன்றா இருப்பாங்க. முப்பரினோல் சீக்கிரமாய் அறாது என்று சொன்னதை போல எல்லாரும் தேவன் மாத்திரம்தான், எல்லாம் ஒரே தேவன்தான். அப்படி கிரியைகள் அந்தந்த காலத்தில் அது கிரியை நடந்து தவிர மற்றபடி நமக்கே அப்படி தான். ஒரு ஆவி ஆத்மா சரீரம் உள்ள மனுஷன்தான் மனிதன் என்று சொல்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. ஆவி தன்மை வேற, சரீரத்தன்மை வேற, ஆத்மாவின் தன்மை வேற. ஆக பிதா குமாரன் பரிசுத்தாவியனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் மாத்திரம்தான் அந்த உலகத்தில் நான் வெளிச்சமாக இருக்க முடியும். எல்லாரும் கண்களை மூடினவர்களாக கடைசி நாட்களில் வஞ்சிக்கிற கூட்டம் நிறைய பேர் வீட்டை தேடி வருவாங்க. அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவளை நான் வீட்டிலே ஏற்றாமல், அவளை வார்த்தையில் சொல்லாமல், அது கிரிகளுக்கு நாம் பங்காளியாக இராதபடி எச்சரிக்கையாக இருந்து பிதா என்ன சொன்னார், இயேசு என்ன சொன்னார், ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்பதை உணர்ந்து அந்த திருத்துவ உபதேசத்தில் இருக்கும்படியாக நம்மை அர்ப்பணித்து எல்லா கொண்டேர கத்தனை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இதை கேட்கிற யாவரும் ஒரு வேலை வித்தியாசமான உபதேசங்கள் இருந்தாலும் இந்த திருத்துவ உபதேசத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுகள் சொன்ன அந்த உபதேசத்தில் கேட்டு அதில் நிலை நிற்பதற்காக அதற்காக கத்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாக ஆண்டவரே உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்கிற அந்த வார்த்தையின்படி 7வது பகுதியாக பேசுவதற்கு கிருபை செய்திருக்கீங்க. இன்றைக்கு நாங்கள் உபதேசம் திருத்துவ உபதேசத்தை குறித்துதான வேத வசனத்தை கொண்டு ஆண்டவரே கற்றுக்கொள்ள நீ கிருபை செய்து இந்த உபதேசம் கடைசி காலங்கள் வரையும் எங்களை நிலைநிறுத்தி மணவாளனை சந்திக்கிற வரையும் அந்த உபதேசத்தினால் ஜீவித்து மற்றவர்களுக்கு சொல்லி அநேகரை ஆயத்தப்படுத்த நீர் உதவி செய்கிறார். கேட்கிற பிள்ளைகள்
உணர்வடையணும், எச்சரிக்கை அடையணும். இந்த உபதேசத்துக்கு எதிராக வஞ்சிக்கிற கூட்டங்களுக்கு செவி கொடுக்காதபடி தேவனை அவளை காத்து கொள்ளவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.